பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க நிக்கிற இடம் பார்த்தா வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? கடற்கரை. உலகத்துல எங்க போனாலும் நிறைய தேசங்கள் கரையில் அமைஞ்சிருக்குல்ல. இது இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் இருக்கிற கொச்சின் என்கிற பட்டணத்தினுடைய கடல் பகுதி. இங்க வித்தியாசமா மீன் பிடிக்கிறாங்க. பொதுவா தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க, வலை வீசி மீன் பிடிப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டோம்ல. இது அப்படியே வலையை உள்ள இறக்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே மேல தூக்கினா நிறைய மீன்கள் இருக்கிறது. இது சீனா வலை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சீனாவில் இந்த மாதிரி மீன் பிடிப்பாங்க போல இருக்கிறது. இங்கேதான் அது மாதிரி மீன் பிடிக்கிறதே பார்க்க முடிகிறது கொச்சின்ல. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? எரேமியா 15:19 நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டு சொல்ல, நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு வாலிப மகள் அமெரிக்காவுடைய தென் பகுதியில, தென் அமெரிக்கா இருக்குல்ல, அதுல குவாட்டமாலா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஒரு மகளுடைய வாழ்க்கை இது. முதல்ல நல்லா தான் இருந்த, சின்ன வயசுல பக்தியா இருந்தா, சர்ச்சுக்கு போறது வர்றது, பெற்றோர் நல்ல பழக்கத்துல வளர்த்திருந்தாங்க. வாலிப வயதான உடனே பாருங்க, கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சை, திரும்பினபடி வாழணும், அதனால அனுபவிக்கணும்னு சொல்லி போய் அவள் ஆண்டவரை விட்டு தூரமா போய்விட்டாள், பெற்றோரை விட்டு தூரமாய் போய்விட்டாள். அதனால் இஷ்டப்படி வாழ்ந்து பாவத்தின் நிமித்தமா ஒரு வியாதி அவளை தாக்கி விட்டாரு. வியாதியில பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாகி அவள் ஒரு குடிசைக்குள்ள, கடைசி நில ஒரு குடிசைக்குள்ள வியாதி படுக்கையிலே படுத்திருந்தாள். அவளை நேசிக்கவோ கவனிக்கவோ யாருமே வரமாட்டாங்க. தன்னை நினைத்து ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு படுத்திருந்தாள். அந்த பட்டணத்துல ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு பெரிய ஊழியக்காரர் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் பெரிய கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அந்த ஊர்ல இருந்து சில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த வாலிப மகள் குடிசையில சாக கிடக்கிறாளே படுத்து, இந்த மகளை குறித்து அறிந்திருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பாரம். இவளை அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போனா இயேசு அவளை குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவள்கிட்ட பேசினாங்க. இந்த கூட்டத்துக்கு நீ வா, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை சரிப்படுத்திடுவார், சுகமாக்கி